Ready. 3, 2, 1, click. ஹாய் கைஸ், வெல்கம் டு த நெக்ஸ்ட் சாப்டர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எடிட் மோட் டூல்ஸ் பற்றி தான் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டூல்ஸில் மொத்தம் 10 டூல்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இந்த 10 டூல்ஸுமே நம்ம ஒன்றா லைன் பை லைன் வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் நம்ம எக்ஸ்ட்ரூட் டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் டூல்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம நிறைய மாடல்ஸ் ஆக்சுவலி இதுதான் வந்து பேஸே வந்து இந்த டூல். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் டூல்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பொறுத்து தான் வந்து அந்த மாடல் எப்படி ஃபினிஷ் ஆகி வெளியே வருதுன்னு பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரூட் டூல்ஸ்லேருந்து தான் வந்து நம்ம ஒரு பாடியிலேருந்து நம்ம ஒரு கை தனியாக பிரித்து லைக் ஒரு ஃபார்ம் பண்ணி எடுக்கிறோமோ, இல்லைனா ஒரு சிலிண்டர்லேருந்து எப்படி நம்ம ஒரு பாட்டில் செய்கிறோமோ, இல்லைனா ஒரு ஃபோன்லேருந்து அந்த ஒரு ஆண்டனா எப்படி நம்ம வெளியே கொண்டு வரோமோ, ஸோ அதெல்லாமே வந்து இந்த எக்ஸ்ட்ரூட்டில் தான் இருக்குது ஃபுல்லாக. ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் டூல்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு க்யூப் வேணால் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு சிம்பிளாக வந்து ஒரு சின்ன மாடல் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் டூல்ஸை மட்டும் பயன்படுத்தி ஒரு மாடல் எப்படி பயன்படுத்தலாம், லைக் ஒரு மாடல் ஒன்று எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு க்யூப் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ அதை மேலே எடுத்து வச்சுக்கோங்க கிரிட் மேலே. ஸோ இதை வந்து ஸ்கேல் பண்ணுங்கள். ஸோ ஸ்கேலுக்கு வந்து நான் எஸ் கொடுத்து இசட் ஆக்சிஸில் நான் அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்கேல் ஆகுது. அதை அப்படியே நான் கீழே எடுத்து வைக்கிறேன். கீழே எடுத்து வச்சோன்னே நம்ம வந்து ஒரு நியூயார்க் டவர் ஒன்று பண்ணலாம் இதில். ஸோ இப்போ நம்ம க்யூப் வந்து நம்ம சப்பையாக்கி வச்சிட்டோமா. ஸோ இப்போ இதில் வந்து இந்த எடிட் மோட் டூல்ஸில் ஒரு முக்கியமான ஒரு டூல் இருக்குது. ஸோ அதுதான் வந்து டேப் டூல். ஓகேங்களா. ஸோ இந்த டேப் டூல் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இந்த டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த மாடலை வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியல, பெல் பண்ண முடியல, இன்செக்ட் பண்ண முடியல, பிரிட்ஜ் பண்ண முடியும். ஸோ எது இருந்தாலும் வந்து நீங்கள் இது எடிட் மோடில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். மற்றபடி வந்து உங்களால் எப்போயுமே வந்து இது பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம டேப் எடுத்து எடிட் மோட் டூல்ஸில் போய்க்கலாம். ஸோ இந்த எடிட் மோட் டூல்ஸில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு சில சப்டிவிஷன்ஸ்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த சப்டிவிஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோலாம் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து ஜஸ்ட் ஷிஃப்ட் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஃபேஸாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூடுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணோடனே ஒரு ப்ளூ கலர் லைன் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ளூ கலர் லைனில் லைக் நீங்கள் எங்கே எக்ஸ்ட்ரூட் பண்ணணுமோ அங்கே மட்டும் தான் வந்து உங்களால் இது பண்ண முடியும். ஸோ உங்களால் கண்ட இதுக்கு வந்து உங்களால் எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியாது. சப்போஸ் இதில் வந்து நீங்கள் கீழே போகணுன்னா கூட நீங்கள் அப்படியே மவுஸை கீழே கொண்டு போனீங்கன்னா கூட உங்களுக்கு கீழே எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். இல்லை எனக்கு மேலே போகணுன்னா ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸை மேலே கொண்டு போகலாம். மேலே கொண்டு போனதுக்கப்புறம் எல்லாம் எனக்கு இந்த எக்ஸ்ட்ரூட் வந்து கொஞ்சம் ரைட் சைடு வேணும், இல்லை லெஃப்ட் சைடு வேணும்னா மேலே கொண்டு போயிட்டு ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு குரூப்பாக செலக்ட் ஆகும். ஸோ குரூப்பாக செலக்ட் ஆனோடனே இது வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் மாதிரி. ஸோ நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் நீங்கள் எந்த ஆக்சிஸில் வேணாலும் வந்து இது வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த ஆங்கிளில் வந்து அப்படியே ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதுதான் கைஸ் எக்ஸ்ட்ரூடோட இது. ஸோ இப்போ ஒரு சின்ன டவர் மாதிரி ஒன்று பண்ணலாம். இதில் வந்து இந்த ஃபேஸஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ட்ராக் செலக்ட் பண்ணால் கூட போதும் தான். ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரூடு கொடுங்க. ஓகேங்களா. எக்ஸ்ட்ரூடு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இதிலருந்து நம்ம இந்த பகுதியை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் ஸ்கேல் கூட பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஷேப்பில் கூட வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கெச்சப் பாட்டில் மேலே இருக்கிற ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுதான் அது. ஸோ அதிலிருந்து கூட வந்து நீங்கள் டைரெக்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்கேல் பண்ணிங்கன்னா ஒரு பென்னோட லிட்டு மாதிரி இருக்கும், லைக் ஒரு பென்சிலோட லிட்டு மாதிரி இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த நார்மல் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர்டெக்ஸு, எட்ஜு அண்ட் ஃபேஸ் இதை வந்து நான் முந்தின வீடியோலேயே நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கேல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதோட சைஸையும் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், லைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது நீங்கள் மேலே நவுத்துறீங்களோ கீழே நவுத்துறீங்களோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி எப்படியோ வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நியூயார்க் அந்த பெரிய டவரோட அந்த மேலே ஒரு
டாப் எட்ஜ் ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இதில் வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இது தேவையோ அது வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு இதில் ஒரு எட்ஜ் ஆட் பண்ணணும்னா Ctrl+R கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஒரு எட்ஜ் லூப் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒன்று அண்ட் இங்கே ஒன்று. ஸோ இது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு இதிலிருந்து கூட நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரூடை நீங்கள் வெளியே எடுக்கலாம். பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு சின்னது பண்ணுறேன். திரும்ப இதுவும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்னது பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டார், ஒரு சில்வர் மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் எக்ஸ்ட்ரூடோட ஒரு பவர். அண்ட் இதை கூட வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நோத்தி வைக்கிறதோ. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரூடை நீங்கள் எப்படிலாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு பொறுத்து தான் கைஸ் அந்த மாடல் வந்து பர்ஃபெக்டாக வருமா இல்லையான்றது வந்து பொறுத்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரூடை வந்து நல்லா பயன்படுத்த கற்றுக்கோங்க. ஸோ எந்த இடத்துல எக்ஸ்ட்ரூட் வேணுமோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். ஸோ எங்கே வேணாமோ அந்த இடத்துல நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ லைக் அது நீங்கள் மாடல் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு அதோட டெஃபினேஷன் வந்து ஃபுல்லாக புரியும். லைக் இப்போ நான் போக போக லைக் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக ஆக நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஒரு மாடல் வந்து பார்த்து அந்த மாடலில் என்னென்ன பேஸ் ஷேப் வச்சா அந்த மாடல் வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுன்றது ஒரு டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு என்ன அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதுபடி கேளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப் இருக்குது. ஸோ கீழேயும் ஒரு எக்ஸ்ட்ரூட் போட்டு விடுவோம். அண்ட் கீழே இன்னொரு ஒரு எட்ஜ் லூப்பை போட்டுட்டு ஸோ இந்த வாட்டி ஃபேஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த எட்ஜில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரவுண்டாக இருக்கிறது ஃபேஸ் எல்லாமே ஃபுல்லாக சுற்றி செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மேலேயும் கீழே வரும். ஜஸ்ட் உங்களுக்கு சைடில் வேணும்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு அதே பிளேஸில் எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். ஆனால் இந்த வாட்டி ஸ்கேல் பண்ணுங்கள். ஸ்கேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் எல்லா பக்கமும். ஸோ அதே மாதிரி திரும்பி ஸ்கேல் பண்ணிவிட்டு Z ஆக்சிஸில் நீங்கள் திரும்பியும் மவுஸை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட், ஒரு சப்போர்ட் இது மாதிரி கீழே ஒன்று கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த ஒரு மாடல் இருக்கிற மாதிரி வந்து ஒரு இமேஜினரி ஒரு ஆர்ட். ஸோ இதுதான் கைஸ் வந்து எக்ஸ்ட்ரூட்கான ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் டெமோ. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.